நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத நடிகர் திலகம் டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் புகழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னைக்கு ஃபுல்லா பாட்டும் நானே சிவாஜி ஹிட்ஸ் பாடல்களை ஒரு பெரிய இசைக்குழு, நம்ம திண்டுக்கல் உலக புகழ் அங்கங்கு இசைக்குழு வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சிவாஜி ரசிகர் மன்றத்திலிருந்து எல்லா ரசிகர்களும் வந்திருக்காங்க. ஸோ அப்படி நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர்களை இப்படி எல்லாம் ரசிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பாட்டெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நம்ம கேட்டுக்குவோம். அண்ணே உங்க பேர் சொல்லுங்க. தண்டபாணிங்க. தண்டபாணி என்ன, நடிகர் திலகம் சிவாஜி சாரை நீங்க எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க? உங்களுக்கு அவரு படம் என்னென்ன படம் எல்லாம் பிடிக்கும், என்னென்ன பாட்டெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? எனக்கு விரும்பிய படம் வந்து மகாகவி காளிதாஸ். மகாகவி காளிதாஸ் பாடல்கள்ல சிவகாமியின் செல்வன்கிற படத்துல இந்த இனியவளே என்ற பாடல், இனியவளே என்று அந்த பாடல் பிடிச்ச பாடல். நான் அண்ணன் எங்க உடம்போட வளர்ந்துருக்காரு. ஒரு நாளைக்கு 12 மணி மாதிரி சிவாஜியை நினைக்காத நேரில் இப்போ வேலைப்பழுவலையும் பார்க்கிறேன். அவர்கிட்ட இருந்தனால ஒழுக்கம், நேர்மை, பிறர் பொருள் மீது ஆசைப்படாம இன்னைக்கு வந்து அவர் அண்ணனுடைய நிழல்ல நாங்க இருக்கோம், குடும்பத்தாராவோ நாங்க இருக்கோம். இந்த இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமா, அண்ணன் அவரோட பிறப்பு எனக்கு சொன்னா, ராம்குமார் சொன்னேன், அண்ணன் குமாருக்கு வார்த்தைங்க. குமாருங்கிறது அண்ணன் திருப்பதி மூலியமா அவருதான் பிஏ, உனக்கு நல்லா தெரியும், அவர் பின்னால குங்குமம் போட்டு வச்சிருவாரு, அவங்கள்ட்ட தான் சொல்லியிருந்தேன். அடுத்த நிகழ்ச்சியில அந்த அண்ணன் சிவாஜி அண்ணன் குடும்பத்துல இருந்து அவரை வர சொல்லிருவேன். நீங்க நடிகர் திலகம் சிவாஜி சாரு நடிச்ச படங்கள்லயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? உத்தமபுத்திரன், வசந்த மாளிகை. உத்தமபுத்திரன், வசந்த மாளிகை யாரடி நீ எல்லாமே பிடிக்குங்க. அதுல படமே பிடிக்கும். நீங்க முதல் முறையாக சிவாஜி சார் படம்னா எந்த படம் பாத்தீங்க? முதல்ல நான் சின்ன பிள்ளையில பராசக்தி பார்த்துட்டாங்க. பராசக்திங்க, பராசக்தியில் தோன்றி 68லயே பாத்துட்டாங்க. 58ல படம் ரிலீஸ், 68ல அவர் நிறைவா நடிச்ச படம் இல்லைன்னு படையப்பாங்க. படையப்பா அண்ணனுக்கு தெரிஞ்சு படையப்பா. நடிகர் திலகத்துக்கு உலகம் பூரா ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு, வேற எந்த நடிகருக்கும் கிடையாது. ஏன்னா உலக சினிமாவின் அடையாளமே சிவாஜி சார் தான். தேசியமும் தெய்வீகமும் நமக்கு கற்றுத்தந்தவர் நடிகர் திலகம். வேற யாரும் இது கற்றுத்தரல. அரசியல் கிடையாது இது. தேசியம் எப்படி இருக்கணும், தெய்வீகம்னா என்னன்ற கட்டி கொடுத்தது. அதே மாதிரி எல்லாரோட எப்படி பழகணும், அண்ணன் தங்கை பாசம், பாச மலர்ன்று பாருங்க, குடும்ப ஒற்றுமைனா என்ன, அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது நம்ம தலைவர் தான். அதை வச்சுதான் நம்ம இப்ப இருக்கோம். அண்ணன் சொல்றாங்க, எல்லாருமே யாராவது மத்தவங்க காசு கிடையாது, நம்ம கை காசு போட்டுதான் எல்லாம் செலவு ஒரு இல்ல. அதாவது சிவாஜி சார் இல்லனே, எங்க வயசுக்கு சிவாஜி சார் படங்கள் எல்லாமே ஒன்றொன்றும் படங்கள் அல்ல, ஒரு பாடங்கள். நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் நல்லா இருக்காருன்னா அது சிவாஜி தான் போவார், சிவாஜியின் ஆசி. ஆனா உங்களுக்கு சிவாஜி சார் படத்திலே ஒரு பாட்டுன்னா எந்த பாட்டு பிடிக்கும்? அந்த பாட்டு 2 வரி பாடுங்க. பாட்டு நிறைய பாட்டு இருக்கு, அவர் பாடின பாட்டு எல்லா பாட்டும் என்ன. அவருடைய பாட்டுன்னு சொன்னோம்னா பாட்டும் நானே இருக்கு, அதெல்லாம் பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே தொண்டையெல்லாம் இதாகும். அந்த அளவு நானும் ஒரு பாடகர் தான். நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம் உன் உள்ளமதை கொள்ளை கொள்ள, நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல. அதாவதுங்க, பாட்டை யாரு வேணாலும் எழுதியிருக்கலாம், யாரு வேணாலும் இசையமைச்சிருக்கலாம், யாரு வேணாலும் பாடி இருக்கலாம், ஆனா அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தது நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர்கள் தான். சோ அப்படி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நானு, கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன்,
நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போது நீ ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. எல்லோரும் நலம்பாக நான் பாடுவேன். ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. ஆமா, ஆனா நீங்க சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாட்டுன்னா மதுரை சிவாஜி ஃபைனான்ஸ் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அதோட பொதுச் செயலாளர் நான். இவர் பொருளாளர் சிவாஜி ஃபைனான்ஸ்ல. மதுரையில பட்டிகடாப்பட்டினமா நிகழ்ச்சி பண்ணணும், வீரபாண்டிய கட்டம் நிகழ்ச்சி பண்ணணும். இப்போ அடுத்து இந்த வருஷம் 27 உங்களோட இணைந்து, திண்டுக்கல் மாவட்டத்தை உங்களோட இணைந்து நாங்க தேசியம் தெய்வம் மாதிரி திருவிளையாடலும் கபலுடைய தமிழ் ஃபங்க்ஷனும் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். 27 நம்ம 21 நமக்கு நினைவு நாள் 21/7 20/7 ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். சார், சிவாஜி படத்துல எந்த படம் நல்ல படம், எந்த பாட்டு நல்ல படம் சொல்லவே முடியாது. அதாவது அதாவது எந்த படத்தை சொல்றது, அதாவது நீங்க சொல்லலாம் எல்லாரும் பெரிய எல்லாம் அந்த படம்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா மன்னவன் ஒரு படம், அந்த மாதிரி கேரக்டரை யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி இது நம்ம மனிதர்கள் மாணிக்கம், அதுல ஒரு எக்ஸென்ட்ரிக் டாக்டரா நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம எல்லாமே பாசமலர், தங்க பதக்கம் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ல கூட அந்த மனிதர்கள் மாணிக்கத்துல அவர் ஐ வில் சிங் ஃபாரின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதுல எல்லா சங்கதியும் இருக்கும், எல்லா விதமான இசையும் இருக்கும், எல்லா விதமான டான்ஸும் ஆடி இருப்பாரு. யாருமே பண்ண முடியாது. சோ அதனால நம்ம நிறைய பார்க்காதே நிறைய இருக்கு. நம்ம மெயினா பாக்குறது தங்க பதக்கம் பார்ப்போம், அவன் தான் மனிதன் பார்ப்போம், பாட்டு இது திருவிழாவில் பார்ப்போம், திருவெட்சியில் பார்ப்போம், சபை சரஸ்வதி. ஆனா சின்ன சின்ன படங்கள் நீங்க இதான் சொல்லல, மன்னன் யாருமே நடிக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விளையாண்டு அந்த ஒரு மாதிரி சொல்லுங்களேன். எங்களுக்கு திருவிளையாடல் அந்த பீச்ல அதே மாதிரி அவர் சொல்றாரு, பாடல் எடுத்தீங்கன்னா ஆட்டு வித்தால் பாட்டுக்கு மாதிரி நடிச்சிக்கவே முடியாது. ஆனா எப்படி பாடல் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. எப்படிங்க ஒவ்வொரு பாட்டும் இந்த ஜெனரேஷன்ல இனிமே வரப்போற ஜெனரேஷனுக்கும் நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடல்களும் சரி படங்களும் சரி ஒன்று உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. நான் என் பேர் சிவாஜி BM சத்யன். எனக்கு விவரம் தெரிஞ்சு 10 வயசுல இருந்து இப்ப 50 வயசு ஆகுது. நான் அப்ப எங்க அம்மா அப்பா அப்ப கையை பிடிச்சி தலைவர் படத்துக்கு தான் எப்பயுமே போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா பாட்டை உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறென்றும் தெரியாது, உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் படம் புரியாது அப்படிங்கிற மாதிரி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க எவ்வளவு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஒரு 500 ரூபாய் எங்க தலைவர் சிவாஜி கவுண்டியே செலவு செய்வோம். அதுவும் வீணா செய்ய மாட்டோம். வேட்டி சேலை வாங்கி கொடுப்போம், அரிசி வாங்கி கொடுப்போம் இல்லாதவங்களுக்கு. அதே மாதிரி எங்க மாவட்ட தலைவர் எங்களுக்கு தங்கமா கழிச்சிருக்காரு. இந்த ஒரு 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் எங்க மாவட்ட தலைவர் செலவு செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுல யாருக்குமே கிடைக்காத தலைவர் எங்களுக்கு சிவாஜி திருப்பதி கிடைச்சிருக்காரு. 7 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம். சரி, ஓகேண்ணா. இப்ப பாவ மன்னிப்புன்னு ஒரு படம் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல மத ஒற்றுமை வலியுறுத்தணுமா ஒரு பாட்டு இருக்கு. யார் சொல்றீங்க அந்த பாட்டு? அதெல்லாம் அந்த காலத்திலே பாடி வச்சுட்டாங்க. வந்த நாள் முதல் நெஞ்சில் ஓவியம் 1961 வந்தது. இந்திய சினிமாலே முதல்ல தாஜ்மஹாலுக்குள்ள போய் படம் எடுத்தது நடிகர் சிங்க தமிழ் சிவாஜி தான். இன்னைக்கு வரைக்கும் எந்த நடிகரும் போகல. உலகத்திலே ஒரு முதல் முறை ஒரு நடிகர் போய் தாஜ்மஹால்ல முகலாய சக்கரவர்த்தி ஷாஜகான் ஆண்டதுல போய் கமலாமா கூட ஒரு போஸ்ட்லாம் கொடுத்திருப்பாரு. உள்ள MN ராஜா கூட வின்னர் படத்துல பாட்டியா வருவாங்க.
எம்என் ராஜகுணம் முதல்ல நடிச்சது காவியம்மா, அதான் சிதம்பரம் திருச்சி லோகநாதன் பாடியிருப்பாரு. காவியம்மா முதல்ல சினிமாஸ்கோப் படம் ராஜராஜன் தலைவர் நடிச்சதான் 1972 வந்தது. தென்றலோட உடன் பிறந்த சிவாஜி சிங்கத்தை அந்த குரல்ல சீர்காழி வெண்கல குரலோட சிம்ம குரலும் சேர்ந்து போடுவாங்க. தென்றலோடு உடன் பிறந்த சிங்கமாமன் வருவாரு, அவ்வளவு ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி ராஜபாட்டரங்கத்தோட மயில்கல் படம் அவருக்கு, இன்குலாம் ஜிந்தாபாத், அப்படியே பகத்சிங்க பார்த்த மாதிரி இருக்கும். கொடிக்காத்த குமார காமிச்சிருப்பாரு. சொல்லிக்கிட்டே போன திருவள்ளுவர் முதல்ல சுந்தரர் கட்டப்ப அண்ணன் சொல்ற மாதிரி அப்பர் கட்டப்ப முதல்ல, அதாவது கடவுளுடைய அவதாரங்களையும் சரி, தெய்வ பக்தி, தேசிய தலைவருடைய அவதாரங்களையும் சரி, இதெல்லாம் ஆமா, இது எல்லாமே நம்ம கிட்ட கேட்டீங்கன்னா, எங்களை கேட்டீங்கன்னா நடிகர் தினம் சிவாஜி தான். அதே விட மேலை நாட்டு கதாபாத்திரங்களும் இல்ல, இன்னமும் கேட்டீங்கன்னா படத்துல வருவாரு, 5ஆம் ஜார்ஜ் கட்டப்பல வருவாரு. எங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளைல சிவன் அப்படின்னு சொன்னா சிவாஜி தெரியும். ஆமா, சிவாஜி திருப்பூர் குமரன் ஐயா நாம வந்து ஞாபகம். நீங்க சொன்ன மாதிரி கர்ணன்லாம் எங்களுக்கு கதையில கேட்டிருக்கோம். பாருங்க கிளைமாக்ஸ்ல அர்ஜுனா கத்துவாரு, அந்த முகம் தான் தெரியும். உள்ளத்தில் நல்ல உள்ளம், கண்ணீர் அப்படி உள்ளத்தில் நல்ல உள்ளம், அங்க சீர்காழி கூட மறைய மாட்டாரு, தலைவர் முகத்துக்கு வருவாரு. உள்ளத்தில் உண்மையிலே ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து வரேன். எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கவரு நம்ம நாகல் நகர் சத்யன் சிவாஜி அவர்கள் தான். இவர் தான் எங்களுக்கு ஆன்மீகமும் சரி, சிவாஜி துறையிலும் சரி, எல்லாருமே எங்களுக்கு வளர்த்து விட்டு எங்களை வழி நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்க கேட்டீங்க, நான் விவரம் தெரிஞ்சு முத படம் பார்த்தது திருவிளையாடல். அந்த படத்துல கடவுள்லாம் இப்படிதான் இருப்பாருன்னு நான் சிவாஜி மூலமா தான் பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் விடாம போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 வயசு ஆகுது, 60 தடவை படம் பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் சிவாஜிக்கு. நன்றிங்க. அம்மா, என் வாழ்க்கையை தெரிவிக்க உரிமையை தயவுசெய்து என்கிட்டே விட்டுருங்க. ஆடம்பராத அன்பு, அந்த பார்க்காத அழகு, ஏன் செல்வங்கள் இருந்தும் யாருக்குமே கிடைக்காத ஒரு தூய்மையான ஒரு இதயம், அதுதான் இப்ப எனக்கு தேவை. அப்படின்னா அந்த மாதிரி பண்ண யார் காதலிக்கிறியா? நான் காதலிக்கிற பண்ணி எனக்கு தேவையில்லை, என்ன காதலிக்கு பண்ண எனக்கு தேவை. நடிப்பு அப்படிங்கிறதுல இன்னைக்கு உலகத்துல எத்தனை நடிகர் ஸ்டைல் பண்ணாலும் அந்த ஸ்டைலுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் சொன்னா அது டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான்.
நான் நடிகர் திலகத்தினுடைய ரசிகனா மாறின முதல் தமிழ் படம் ராஜா. போது எனக்கு வயசு 12 வயசுல நடிகர் திலகம் நடித்த முதல் தமிழ் படம் ராஜா படத்தை தான் நான் பார்த்தேன். சிறு வயதுல எங்க பெரியவங்க எல்லாம் கூட்டி போயிருக்கிறாங்க. ஆனா நான் புத்தி தெரிஞ்சு பார்த்த படம் ராஜா. நடிகர் திலகத்தினுடைய உடைகளையும் அவர்களுடைய ஸ்டைலை பார்க்கும்போது அந்த 12 வயதிலேயே என் உள்ளத்துல நடிகர் திலகம் புகுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நடித்த ஒவ்வொரு படங்களும் தெய்வீக படங்களா இருக்கட்டும், தேசிய படங்களா இருக்கட்டும், மக்கள் மனதுல ரொம்ப சிறப்பா இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு இந்து பண்டிகைகளா இருக்கட்டும், முஸ்லீம் பண்டிகைகளா இருக்கட்டும், கிறிஸ்துவ பண்டிகைகளா இருக்கட்டும், நடிகர் திலகம் பாடல் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இல்லை. வேற எந்த நடிகருக்கும் அந்த தகுதி இல்லை. தகுதி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருந்தா கூட அந்த மாதிரி 3 மதத்திலையும் சேர்ந்து பாடுற மாதிரி பாடல்களை அவங்க பாடல. அவர் 1961 பாடிட்டாரு, எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி என்று. அந்த மாதிரி நடிகர் திலகம் வந்து எல்லா படத்திலையும் தன்னுடைய மதச்சார்பின்மைனா அது நடிகர் திலகம் மட்டும்தான் பொருந்துமே, வெளியே வேற யாருக்குமே பொருந்தாது. அதே நேரத்துல சில நேரங்கள்ல கோச்சிக்காதீங்க, இந்து மதம் வளர்வதற்கும் காரணமா அமைந்தவர் நடிகர் திலகம் தான். காரணம் 60லிருந்து 70 வரை தமிழகத்தில் திராவிட தலைவர்கள், புரட்சி தலைவராக இருக்கட்டும், தந்தை பெரியாரா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், அனைவரும் வந்து அவங்க திராவிட கொள்கைகளை பரப்பும் பொழுது நடிகர் திலகம் தான் திரைத்துறையில தெய்வீகத்தையும் தேசியத்தையும் நடித்து கிராமத்துல மக்கள் மனதில புகுத்தி இந்து மதம் வளர்வதற்கு ஒரு காரணமா இருந்தவர். வைணவத்துக்காக திருமால் பெருமை, சைவத்துக்காக திருவருட்செல்வர், இந்த மாதிரி எந்த நடிகர் நடிச்சிருக்கிறார் புரிஞ்சுருக்கலாம். அதனால நடிகர் திலகம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடிக்கிற காரணத்தாலும் குடும்ப பாங்கான படமா இருந்தா கூட சரி, ஒரு அண்ணன் தங்க ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அவங்க வேற யாரையும் உதாரணம் காட்டுறது இல்லை. இவர் பெரிய பாசமான சிவாஜி சாவித்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி தாய்க்குளத்தின் மனசுல அவர் கவர்ந்துட்டாரு. இதெல்லாம் அவருக்கு அவ்வளவு பேர் கவரும் பொழுது எங்களை மாதிரி ரசிகர்கள் மனசுல புகழ்வதற்கு என்ன கஷ்டமா? அதனால சிவாஜி இருக்கும் வரை, சிவாஜி என்ற 3 எழுத்து இருக்கும் வரை, சினிமா என்ற 3 எழுத்தும் வரை, புகழ் என்ற 3 எழுத்தும், அன்பு என்ற 3 எழுத்தும், பாசம் என்ற 3 எழுத்தும் தடுத்து ஓங்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ரொம்ப ரசிச்சு அடிக்கடி சிவாஜி சார் பாட்டு பாடுறதுன்னா இந்த பாட்டு கேட்பீங்க, பாடுவீங்க சார்? ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டுங்களா, 5 வயது குழந்தையா இருந்தாலும் சரி, 50 வயது வயதானவர்களா இருந்தாலும் அந்த காதல்ல வயப்பட்டவங்க எல்லாருமே
அந்த வசந்த மாளிகை தான். அதனாலதான் அந்த படம் 52 62 வருடங்கள் ஆனாலும் 52 வருடங்கள் ஆனாலும் எத்தனை முறை திரையிட்டாலும் மக்கள் மனதில நீக்கா இடம் பெற்றிருக்குது. இதுக்கு காரணம் நடிகர் திலகம். ஓப்பனா சொல்ல போனா சாவித்திரி மேடத்தை தொடாதே நடிச்ச படம் பாட்டுல தொடலாம், ஆனா வசனத்திலையும் மற்ற நேரத்திலையும் அவரை தொடாம ஒரு காதல் காவியம் வந்திருக்கணும். தமிழ் படத்துல வசந்த மாளிகை மட்டும்தான், வேற படம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு பேர் வாங்கிக்கிறாங்க. இவருக்கு அந்த காலம் 1958 பெருந்தலைவர் காமராஜ் சத்துணவத்தை ஆரம்பிக்கும் போது தன் படத்தினுடைய நிதியை திரட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி திருவானைக்காவல்ல கோவிலுக்கு யானை கொடுத்தாரு. காங்கிரசுடைய மந்திரி எளிமையின் சிகரம் கக்கன் அவர்கள் பஸ்ல வரும் பொழுது தாங்கள் ஏன் தாமதமாக கேட்கும் போது நான் பஸ்ல வந்தேன்னு சொல்லும் பொழுது கார் இல்லையான போது கார் வாங்கி கொடுத்து காருக்கு ஏற்ற டிரைவர் வாங்கி கொடுத்து அவருக்கு தேவையான செலவையும் ஏற்றுக் கொண்ட நடிகர் திலகம் தான். உண்மையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் தலைவர் சிவாஜி தானே, விட வேற யாருமே கிடையாது. அந்த ஸ்டைல்ல உங்களுக்கு எந்த ஸ்டைல்? இந்த ஸ்டைல் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு 3 படம் சொல்றேன். பாட்டும் பரதம் படம் பாருங்க. அந்த படத்துல மாந்தோரணை வீதியில் மேளங்களாட அப்படின்ற பாட்டில மாப்பிள்ளை பெண்ணுக்கு அந்த 2 கண்ணை தூக்குவாரு. அதே மாதிரி ராஜபாட் ரங்கோதரியில மதன மாளிகையில் பாடும்பொழுது பாருங்க, அந்த பாட்டிலையும் நடிகர் திலகம் தன் 2 கண்ணை தூக்கி நடிக்கும் போது அது கேள்வியா இருந்தா கூட சரி, நம்ம இவர் தான் நமக்கு கணவர் என்ற முடிவுல வந்துருவான். காரணம் அந்த மாதிரி அந்த ஈர்ப்பு தன்மை அந்த கண்ணுல, அதான் வேற யாருக்கும் அந்த மாதிரி இல்லை. திருவிளையாடல் அந்த பீச்ல நடந்து வர்றது, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்னா திருவருட்செந்தூர்ல வருவார் பாருங்க, மன்னவன் வந்தாணி நடக்கும் போது அரங்கமே அதிரும். அந்த நேரத்துல அவர் நடந்து வர சீன்ல இதுக்கு அண்ணன் கிழக்கு மாவட்ட தலைவரும் அந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் காரணம். குறிப்பாக தண்டபாணி அண்ணா அவர்களும் அவர்களோடு வந்தவர்கள் அனைவரும் என்னை வீடு தேடி அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, சிவாஜினால நான் எல்லா ஊருக்கும் போவேன். இன்னும் அவர் கூப்பிடும் பொழுது அந்த அன்புக்கு திருப்பதி ஐயா அவர்கள் இவர்களோட வந்தவர்கள் அனைவரும் அந்த அன்பு பாசம் இருக்கு பாருங்க. நடிகர் திலகம் எப்படி ரசிகர்கள் மேல வச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க பாசம் வச்சிருக்கிறதுனால அந்த நடிகர் திலகத்தால நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டோம். நேற்று மதுரையில நிகழ்ச்சி அதிகம் கலந்துக்கிட்டோம். இந்த அம்மா தான் நேற்று 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 100 பேருக்கு நலத்திட்டங்கள் இவர் தான் ஆர்கெஸ்ட்ரா நடத்தினாரு. மதுரை மக்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது மார்ச் 16 குழந்தை சேகர்னு ஒருத்தர் இருக்காரு. நான் சிவாஜி பைத்தியம்னா அவர் சிவாஜி வெறியர். அவர் சிவாஜியை தெய்வமா நினைக்கிறவர். நானும் தெய்வமா நினைச்சாலும் நான் தெய்வம்னா 10 நாள் தான் திருவிழா பண்ணுவேன். அவர் 365 நாளும் திருவிழா பண்றவரு. அவரு பெங்களூர் ரவி 3 பேரும் சேர்ந்து சேலத்துல இருக்கிற சிவாஜி மன்ற ரசிகரோடு சேர்ந்து மார்ச் 16 ஆடலும் பாடலும் என்ற நிகழ்ச்சியை வர்த்தகர் மண்டபத்தில் நடத்துறோம். எல்லாரும் கலந்துக்க. தமிழகத்திலேயே பெண்கள் நடிகர் திலகத்தை தன் இதயத்திலும் கையிலையும் பச்சை குத்திட்டு இருக்கிற ஊர் சேலம் மட்டும்தான், வேற எந்த ஊரும் கிடையாது. இது புரட்சி தலைவி. எனக்கு அந்த அம்மா பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அந்த அம்மா புரட்சி தலைவரோட ஒரு மனஸ்தவம் வரும் பொழுது நடிகர் திலகத்துக்கிட்ட வந்தாரு. என் தலைவரு வந்த இடம் இது நல்ல இடம் வர வேண்டும் மகாராணினாரு. அது எப்படி சொன்னாரு? தலைவர் உயரத்துல இருக்காரு, அம்மா கீழே இருக்காங்க. இப்படியே படிக்கட்டா ஏறி தலைவர்கிட்ட வருவாங்க. அதுக்கு அடுத்த படத்துல அவங்க என்ன சொல்றாங்க? ஓ ராஜா, நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வழிதோறும் உன் முகம் பார்த்தேன். புரியுதுங்களா? அதனால என் தலைவனும் சிவாஜி ஜெயலலிதா அம்மா எனக்கு பிடிக்கும், அரசியல்ல பிடிக்கும், நடிப்புல நடிகர் திலகம் பிடிக்கும். அதனால புரட்சி தலைவரை நான் குறை சொல்லல, அவரும் பிடிக்கும். இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு பங்காளிகள் மாதிரி ஆயிட்டாங்க. நடிகர் திலகம் மக்கள் திலகம் ஒற்றுமையா இருந்தா கூட நாங்க ஒற்றுமையா இருக்க முடியல. இன்று கூட பாருங்க, கமல் ரசிகர் ரஜினி படத்தை போட்டு கல்யாணம் பண்ணுவான், விஜய் ரசிகர் அஜித் படத்தை போட்டு கல்யாணம் பண்ணுவான். ஆனா புரட்சி தலைவர் ரசிகர் சிவாஜி சார் படத்தை போட மாட்டான், நடிகர் திலகம் ரசிகர் எம்ஜிஆர் படத்தை போட்டு பண்ண மாட்டான்.
அந்த வெறி இன்னும் இருக்குது மக்கள் மனசுல. பாசமலர் தான். ஆனா என்ன வந்து எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாசமலர் வந்துட்டா, எங்க அண்ணன் மண்டாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாசமலர் வந்துட்டா பாரு. நாங்க சாவித்திரி அக்காவை பார்த்ததுல, அம்மாவை பார்த்ததுல, அவங்க கருப்பா இருந்தா இப்படிதான் இருப்பாங்க. தேங்க்யூ. அதனால பாசமா நான் வந்து வேற ஒரு இதுல இருந்தேன். இப்ப வந்து நைட் வந்து அவர் பாட்டை கேட்காம நான் படுக்க மாட்டேன். அந்த தலைமாட்டுல கேட்டு தாளாட்டு மாதிரி எனக்கு அப்பதான் நான் தூங்குவேன். அது எப்படி தானா ஆஃப் ஆயிரும் செல்லு. யார நானு ஊட்டியில பார்த்தேன். ஊட்டியில வந்து அந்த சர்ச்சில் வந்து படிக்கட்டுல நின்று பாட்டு பாடுவார்ல, அப்ப வந்து எங்க அப்பா வந்து அங்க டிப்டி கலெக்டர் வந்தாரு. அதனால அப்பா பார்த்தேன். எங்க வர்க்கத்திலேயே இப்படி யாரும் வந்து இறங்கி எதுலையும் போனதே இல்லை. நான் மட்டும் இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு நேத்து கூட மதுரையில எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் தெரியாது. நேத்து எங்க அக்கா வந்து சொன்னாங்க, இவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரவங்க, பயங்கர கட்சிக்காரவங்க அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும், நான் போனே இன்விடேஷன் கொடுத்தேன், அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதனால எங்க தங்கச்சி தானே அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு அவர் சொன்னாரு, அம்மா நம்ம வர்க்கத்திலே இப்படி யாரும் ஒரு பொண்ணு துணிச்சலா இல்ல, இது வந்து இவ்வளவு துணிச்சலா வந்திருக்கு, இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு நேற்று அவங்க சொல்லி, நேற்று ரொம்ப சிறப்பு. மதுரையில வந்து நாங்க இவ்வளோ நடக்கணும். ஆனா இவ்வளவுக்கு காரணங்கள் வந்து என்னை கொண்டாந்தவர் வந்து வெளியே கொண்டாந்தவர் வந்து லோகேஷ். ஆனா இவர் கொண்டாந்து இவர்கிட்ட விட்டாரு. இவர் வந்து தெய்வம் வந்து கல்லுல இருக்கும், இது நடமாடும் தெய்வம். இவர் வந்து நடமாடும் தெய்வம். அதனால இந்த தெய்வத்தை மீறி நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். இன்னமே மாபெரும் மன்னன் சிவாஜி அப்பா தான் நாங்க. காலத்தால அழிக்க முடியாத காவிய நாயகர்கள் நடிகர் திலகமும் மக்கள் திலகம் தான். இவர் இருக்காரு பாருங்க, ஒரு திண்டிவனத்துல இருந்து ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த விவசாய குடும்பத்துல பிறந்தவர். யாரு இவரு. ஆனா இவர் வந்து நடிகர் திலகம் நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் தமிழகத்துல, அதாவது வடக்கு திக்கில இருந்து நமது அருமை அண்ணனும், தெற்கு திக்கில இருந்து முத்துக்குமாரும், இவங்க 2 பேரும் வந்து கலந்துப்பாங்க. இவர் எப்படி வருவாருன்னு தெரியாது. நான் ஒரு நாள் இரவு 12 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விடுறேன் அவரை. அவர் சைக்கிள் எடுத்துன்னு போறாரு. இந்த வயசுல ஒரு ஏழ்மையான மனிதர். இவரெல்லாம் நம்ம பாராட்டியாக வேண்டும். வாழ்க சிவாஜி, வளர்க தமிழ், ஜெயஹிந்த்.